உங்களுக்கு வருமானம் வரும் வழி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற வழி வந்து அந்த வருமானத்துக்கான வழியை விட பெரிதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் தேடி வர மாதிரி செல்லும் வழிகேட்டு நம்மளுக்கு தேடி வருமா? ஏன் அப்படி வரும்னா, அசைவில்லாத ஊக்கம் உடையான்னு கேட்டேன். எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து கையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த சமயத்தில் வந்து நான் அது வரைக்கும் நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணலை. இன்சூரன்ஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது தேவையில்லாத அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டம் ஏதோ ஒன்று ஓடிக்கிறோம். அப்போ ஒரு கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும் போது, ஓகே இந்த இடத்துல இது பண்ணியிருந்தால் ஒரு வேலை இது இப்படி கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது, பணம் இருந்திருந்தால் என்னோடய வயதில் கொஞ்சம் முன்னாடியே சாதிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த வயசில் வந்து இதை அச்சீவ் பண்ணிக்கணும்னா இன்னொரு 10 வயசு முன்னாடி அதை செஞ்சுருப்பேன். வெல்த் பாட்காஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க திரைப்பட தயாரிப்பாளர், டிஸ்கவரி புக் பேலஸோட மேனேஜிங் டைரக்டர் வேடியப்பன் சார் அவர்கள். சார் இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஹாய் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் ஜாயின் பண்ணதுக்கு. எனக்கும் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு சேனல், ஸோ அந்த சேனலில் நானும் வந்து இன்னைக்கு கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சார், பொதுவாக வந்து புத்தகங்கள் பற்றி நிச்சயமாக நம்மளோட கெஸ்ட்கிட்ட கேட்போம். நீங்கள் வந்து புத்தகங்கள் கூடவே இருக்கிறீங்க, அதனால் முதல் கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, புக்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண வேல்யூபிளான லெசன் லைஃப்பில், இதை வந்து நான் வெளியிலேருந்து கற்றுக்கல, புக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. முதல்ல வந்து எந்த சூழல்லையும் வந்து எந்த வெற்றி எந்த தோல்வி எந்த நிலையும் வந்து ஒரு சமநிலையாக வந்து இயல்பாக எடுத்துக்கிற ஒரு பக்குவத்தை வந்து புத்தகங்கள் தான் கொடுக்குது. அது எந்த புத்தகங்களும் சொல்ல முடியல, எல்லா புத்தகங்களும் நோக்கமும் அதுதான் அது தருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து புத்தகங்கள் தான் என்னுடைய பேலன்சிங் எல்லாமே. சரி, இப்போது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? ஆக்சுவலி நிறைய இருக்குது. மிக சமீபத்தில் படித்தது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். நான் அது கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறது. அது அரவிந்த் சாமிலாம் சொல்லி பரபரப்பானதுனால கொஞ்சம் அப்படியே எடுத்து படித்தேன். அது ரொம்ப நல்ல ஒரு புத்தகமாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு நமக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் அது ஒரு பெரிய ஒரு, இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது பேசலாம் நம்ம, பட் திருவள்ளுவரே பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆகாறு அளவிட்டு டாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடைன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வருமானம் வரும் வழி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற வழி வந்து அந்த வருமானத்துக்கான வழியை விட பெரிதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இலக்கியம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. உங்களுடைய அனுபவத்தில் இலக்கியத்திலேருந்து தெரிஞ்ச ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வெளியில் நிறைய பேருக்கு தெரியல, ஆனால் நம்மளோட இலக்கியம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கு, நிறைய சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபினான்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு துறையாக மாறி அது ஒரு நமக்கு வந்து உலக அளவில் அது ஒரு முக்கியமாகுது. அது வந்து கடந்த காலங்களில் சங்க காலத்தில் இருந்தே அதுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. திருக்குறள் சொன்ன மாதிரி நீதி நூல்கள் எல்லாமே அதை சொல்லுது. எல்லா தமிழ் இலக்கியங்களில் இருந்து, தமிழர்களுடைய கலாச்சாரத்திலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சிலப்பதிகார இலக்கியத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே வந்து நிதி வந்து எப்படி கையாளுறது, இல்லை எப்படி நீங்கள் வந்து என்ன சொல்கிறாரு, அல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். பொருள் தான் முக்கியம்னு சொல்கிறார். பொருளுங்கிறது நீங்கள் நம்ம சொல்கிற நிதி தான். பொருள் இருந்துச்சுன்னா அவங்க குன்றேறி யானை போர் கன்றற்றால் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் ஒன்று சொல்லுவார். அதாவது கையில் ஒரு பொருள் வச்சுட்டு அவங்களோட தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது, இல்லை ஒரு வேலை செய்கிறது அப்படிங்கிறது, தேவையான அளவுக்கு பொருளை வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு யானை போரை வந்து குன்றின் மேல் நின்று பார்க்கறதுக்கு சமம் அப்படிங்கிறது. பாதுகாப்பாக இருக்கும், அது எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கும், நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பானது கையில் தேவையான பொருட்களை வைத்து கொண்டு ஒரு வேலையை தொடங்குவது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். சார், நமக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் வந்து லைஃப் நிறைய சொல்லிக் கொடுக்கும் இல்லையா? லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். உங்களுக்கு உங்களோட அனுபவத்தில் லைஃப் டீச் பண்ண ஃபினான்ஷியல் லெசன்ஸ் அப்படின்னு இருக்கா? நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எந்த விதமான பெரிய திட்டமிடலாம் எதுவும் இல்லாமல் தான் பிஸ்னஸ் தொடங்கணும். டிஸ்கவரி புக் பிளஸ்ங்கிறது ஒரு புத்தகத்தின் மீது உள்ள ஆர்வத்தில் தான் தொடங்கணும், புத்தகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போனது தான் அது. ஒருத்தனுக்கு வந்து ஒரு தொகை வச்சுட்டு, பணம் வச்சுட்டு ஒரு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு இது. நான் எப்படின்னா அந்த புத்தகத்தின் மேல் உள்ள ஆர்வத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை அதில் முதலீடு போட்டுட்டு, எந்த விதமான வியாபார அனுபவ அறிவுகள்லாம் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ஒரு ஆர்வத்துலேருந்து தொடங்கணும். அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நிதி பணம் சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் முதன்மைப்படுத்தி, அப்போ அடுத்தடுத்த ஆண்டுகள், அடுத்தடுத்த மாதங்கள், அடுத்தடுத்த நாட்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திட்டமிட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். நான் எப்பவுமே ஒரு சின்ன தத்துவம் வச்சுருக்கோம், என்னென்னா அதுக்கும் திருக்குறள் தான் சொல்லுது. அதை நான் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். ஆக்கம் அதரவினாய் செல்லும் அசைவரா ஊக்கம் உடையான உடைன்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே பணம் அப்படிங்கிறது செகண்டாக தான் இருக்கணும் எப்போவுமே. செல்வம் வந்து வழிகேட்டு வருமா, மாதங்கியோட வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படி போகணுமா, இல்லை அங்கே வந்துட்டுங்க, அங்கே நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் தேடி வர மாதிரி செல்வம் வழிகேட்டு நம்மளுக்கு தேடி வருமா.
எங்கே வரும் அப்படின்னா ஏன் அப்படி வரும்னா அசைவில்லாத ஊக்கம் உடையான்னு கிட்ட அவங்க எந்த வகையிலும் சோர்வு இல்லாத ஒரு தன்முயற்சி ஒரு முயற்சி விடாமுயற்சி இருக்கிறவங்க கிட்ட வந்து செல்வம் வந்து வழிகேட்டு வருமா அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். வள்ளுவர் சொன்னதுனாலே அது பழசுன்னு அது எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் அது வந்து ரொம்ப லேட்டஸ்ட், அது ரொம்ப கவித்துவமாகவும் இருக்காது. பொதுவாக வந்து யார் வழிகேட்டு போவாங்க? நம்ம சொந்தக்காரங்க தான் வழிகேட்டு போவாங்க. அப்போ செல்வமே வழிகேட்டு வருதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய நம்ம இதாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து பிஸ்னஸில் வந்து உழைப்பையும் செயல்பாட்டையும் நம்மளுடைய திட்டமிடல்களையும் தான் முதல்ல வைக்கிறோம். பணத்தை எப்படி இதை மேலாண்மை பண்ணுறது, அதை எப்படி இது பண்ணுறதுங்கிறத செகண்டாக வச்சுக்கிறேங்க. என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அதை எங்களுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க, அவங்க அதை செய்கிறாங்க, அதை ஒரு இதை பார்த்துக்கிறோம். பட் அது வந்து தானாக பணம் வந்துடுது. அப்போ அதனால் அதில் வந்து நம்ம முதன்மைப்படுத்திக்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்படி போவாங்க. நம்ம வேலையை செஞ்சுட்டு அதில் வரதை எடுத்து உள்ளே வைக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடான இன்கமாக இருக்காது எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே. அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஏதாவது நீங்கள் பிளானிங் மாதிரி வச்சுருக்கீங்களா? என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப குறைவு தான். வீட்டுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் என்னோடய வீட்டு செலவுக்கு. அதை நேரடியாக நான் வந்து மனைவியோட அக்கௌண்ட்டு கொடுத்துறதுனால நான் அந்த ஏரியா பக்கம் அதிகமாக எனக்கு இன்றைக்கி என்னாச்சு, நாளைக்கு என்னாச்சு, வாடகை, அது மளிகை, அது மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இடையில் வந்து ஏதாவது இருந்தாலும் நான் அதை பண்ணிடுவோம், அது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி என்னுடைய உண்மையாக சொன்னால் என்னுடைய மந்த்லி செலவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அது குறைவுனா என்னுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒரு இஎம்ஐ மாதிரி ஏதாவது ஒரு 1-2 இருக்கும். மீதி வீட்டுக்கானது கொடுத்துருவேன். மீதி எல்லாமே வந்து புக்ஸ் ஷாப்பு சார்ந்தது இதில் தான். அதனால் ரொம்ப பெரிதாக இல்லை. அன்றைய நாள் பெட்ரோல் போடுறது சில கார்டு யூஸ் பண்ணுறோம், கார்டுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே இருந்தது. பெரும்பாலும் கேஷே இல்லாத நான் வந்து 1 மாதம் முழுக்க நான் இருக்கிறேன். இப்போ ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடணுன்னா அது வந்து கார்டில் போட்டுடுறேன். வேறு ஏதாவது செலவுனாலும் இப்போ ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி போயிடுது. ஒரு ரொம்ப குறைவான சின்ன சின்ன செலவு தான். ஒரு டீ சாப்பிட்ற வரைக்கும் நம்ம தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு மந்த்லி அப்படிங்கிறது என்னோடய ரெகுலர் செலவு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவும் எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனாகவும் மாறிடுச்சு. கையில் வந்து ரூபா நோட்டாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் கூட சில மாதங்கள் போயிருக்குது. அதை தாண்டி என்னோடய எதிர்கால திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன இன்சூரன்ஸ் மாதிரியோ இல்லை சேவிங்ஸ் மாதிரியோ அதுக்கெல்லாம் போயிட்டு. சரி, இப்போ இந்த சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் பற்றிலாம் நம்ம நிச்சயமாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது அதில் வந்து ஒரு சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து புத்தகம் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது டிஜிட்டல் மீடியாவினுடைய வளர்ச்சியினால். இது வந்து டைரெக்டாக எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ரெவென்யூவை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் அதுக்காக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? இன்னும் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? பொதுவாக எப்படின்னா நமக்கு புத்தகத்தை மற்ற துறைகள்லாம் ஒரு பெரும்பாலான துறைகள் வந்து ஒரு முறை ரன் பண்ணிவிட்டால் அதை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டா சில பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் பொதுவாக வந்து புத்தக கடை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நான் ஒரு பப்ளிஷர், புக் செல்லர், பப்ளிஷர் அண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்படி எல்லாமே அந்த புத்தகம் சார்ந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். இதில் என்னென்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓடாது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த வண்டி ஓட்டுற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு நான் எஃபெக்ட் போட்டாகணும். அதுக்கு சொல்ல வரேன் நான். வாசிப்பு குறைஞ்சிருக்குதுங்கிறதுக்காகவும் அந்த வேலையை செய்யணும். இல்லை நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு புதிய வாசகங்களை தேடணும், புதிய புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க கேட்குற அந்த சேவையும் நம்ம செய்யணும். ஒரு கொரியர் ஆகட்டும், இல்லை கொண்டு போய் நேரில் கொடுக்குறது, இது மாதிரி. அப்புறம் புதிய வரவுகள் என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக தேடிக்கணும், அந்த உள்ளே சேர்க்கணும். இப்படி டெய்லி அன்றாடங்கள் வந்து அப்டேட்டிங் வந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டுருக்குறோம். இல்லைனா இந்த வாசிப்பு சார்ந்த பிரச்சனைகளில் வந்து இணையம் சார்ந்த பிரச்சனைகளில் இ-புக்கு அப்படி பல்வேறு எல்லாமே இப்போ நிறைய காணொலியில் பார்த்துருக்குறாங்க இந்த தலைமுறை எல்லாமே. இதுக்கு இடையிலையும் வந்து ஒரு புத்தக கடை நடத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவால் தான், இல்லைன்னு சொல்ல முடியலை. அதுக்கு காரணம் வந்து இந்த தொடர் அப்டேட்டிங் பிஸ்னஸ் சார்ந்து இருக்கிறதுனால நாங்கள் அதை இன்றைக்கி வரைக்கும் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். புதிய வாசகர்கள், ஒரு வாசகர்கள் குறையிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாசகரை உருவாக்குறதுக்கான வேலைகளும் நாங்கள் பார்க்குறோம். குறையதான் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சூழல் தான், அவங்க படிக்கக்கூடாதுங்கிற அவங்க நோக்கம் இல்லை. அப்புறம் கல்வி சூழல் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க. நம்ம வந்து ஆங்கில புத்தகங்கள் நம்ம விற்பனை செய்தாலும் தமிழ் தான் நம்மளுடைய மேஜரு. அதிகபட்ச புத்தகம் வைக்கிறது தமிழ் தான். இங்கிலீஷ் கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 25% இருக்கும், 75% தமிழ் புக்ஸு. கல்வி சூழலும் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து உற்பத்தி எல்லாமே வந்து ஆங்கிலமாக இருக்குது. தமிழ் வாசிக்கிறது குறைவாக இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒரு வாசகன் குறைந்தான்னா 2 வாசகம் எப்படி உள்ளே கூட்டு வரதுங்கிறது டெய்லி நாங்கள் வேலை செய்கிறோம். அதனால் அது கிராஜுவலாக போயிட்டு இருக்குது பிஸ்னஸ். பொதுவாக வந்து ஒரு கடை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, மளிகை கடையில் போனால் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புத்தக கடைக்கு வரும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
அந்த ஈகோ சிஸ்டம் சொல்கிற மாதிரி அங்கே எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உட்காந்து வாசிக்கிறதுக்கான ஒரு இடம், உள்ள ஒரு காஃபி ஷாப்பு, அப்புறம் ஒரு அரங்கம். நாங்கள் எழுத்தாளர் பிரபஞ்சன் பேரில் ஒரு அரங்கம் வச்சுருக்கோம். அந்த அரங்கத்தில் பெரும்பாலும் வந்து புத்தக வெளியீடுகள், ஏதாவது குறும்படம் திரையிடல்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது. ஸோ ஆர்ட் கேலரியில் வந்து அங்கேயும் ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஆர்ட் சம்மந்தமாகும். ஸோ ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர், சினிமா, இப்படி எல்லாமே அதுக்குள்ளே வந்தது இல்லையா. இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் கூட அங்கே எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால நாங்கள் வரவங்களுக்கு எதனா ஒன்று வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒன்று புத்தகம் வாசிப்பாங்க, இல்லை சும்மா உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருந்தோம், அங்கே உட்காந்துருப்பாங்க, அவங்கள தேடி இன்னொருத்தர் வருவாங்க. இப்படி அது போயிட்டுருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ நாங்கள் மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10 ப்ரோக்ராம் பண்ணுறோம். இங்கே டைரெக்டாக வந்து ஒரு 50 பேர் 60 பேர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. சமீபத்தில் வந்து உலக சினிமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டுங்க, சீர் வாசகர் வட்டம் பண்ணாங்க. நம்ம இடத்துல கிட்டத்தட்ட 400 பேர் பக்கம் வந்துட்டாங்க ஒரு ஈவினிங், ஒரு மாலை நேரம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வந்து ரெப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சார், இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் சார். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் சொன்ன ஃபுட்ஃபால்ஸ் வந்து உங்களோட ஷாப்புக்குள்ளே வராங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க? வந்து கன்வர்ஷன் இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவுக்கு அங்கே நடந்திருக்கா? உண்மையாக சொன்னால் என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டு தேடிக்கிட்டு தாங்கிறோம். ஏன்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், அது முடிவாயிடுது. நேற்று ஒன்று நினச்சிருக்கோம், அதுக்கான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கோம், அது வந்து மறுநாள் வந்து எக்ஸ்பைர் ஆகிடுது. அப்போ நாங்கள் அடுத்ததை ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் திட்டமிட்டு இதுதான் சரியானது அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையாகவே தெரியல. உதாரணத்துக்கு கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் புத்தக கடைகள் எங்கேயும் வெளியில் ஆட்கள் அதிகம் வரலை. ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. குறிப்பாக ஒரு 4 மாதம் ரொம்ப டைட் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே பிஸ்னஸ் வந்து புக்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நாங்கள் வந்து டெய்லி வந்து புத்தக கடை மட்டும் திறந்து வச்சுட்டு, பக்கத்துலேயே வீடுங்களும் திறந்து வச்சுட்டு, முழுக்க ஆன்லைன். அது ஆன்லைன் சொல்கிறத காட்டிலும் சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியாவையே பயன்படுத்தி ரெகுலர் புத்தக கடைக்கு இணையான ஒரு சேல்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அதை இப்போ கொண்டு வர முடியல. அது அந்த காலகட்டத்துக்கான ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். இப்போ வந்து எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, திரும்ப அதே மாதிரி ஆன்லைன் நேரடியாக வந்தவங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறோம். மற்றபடி எங்களோட ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து எதுனா இந்த நிகழ்வுகள் மூலமாக கொண்டு வரது தான். ஒரு புதிய சிந்தனையை கிரியேட் பண்ணுறோம்ல. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் புத்தக கடைக்கு போய் வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு புத்தகத்தை வாங்குறதில்ல, அங்கே வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம். புத்தகத்தோடைய லுக்கில் இருந்து, அதை அடுக்கி வச்சுக்கிறதுல இருந்து, ஒரு பழக்க வழக்கத்தில் இருந்து, அங்கே ஒரு வாங்க அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டே ஒரு புத்தகத்தை வாங்கலாம் அப்படிங்கிற சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்போது அவங்க அங்கே தானாக வராங்க. அது அவங்களுக்கு தேவையாகவும் இருக்குது. சார், இப்போது நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் நல்லாவே கிளியராக தெரியுது. என்னோட பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த லேர்னிங் உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்துச்சா, இல்லை நீங்கள் ஏதாவது படித்து தெரிஞ்சதா, இல்லை உங்களோட ஒரு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே முன்னே சொன்ன மாதிரி தான். பணம்ங்கிறது செகண்டு, செயல்ங்கிறது முன்னாடி. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நம்மளோட சிந்தனை தான். நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குமில்ல, நம்ம ஒரு கிரியேட்டராக இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, நம்ம எப்படி ஒரு இடத்துக்கு போனால் என்ன நினைப்போம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைப்போம்ல, அப்போ நம்ம வரவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான். ஸோ அதுதான், நீங்கள் எதுவுமே வந்து தானாகவே வந்து ஒரு வந்தம் போனோன்னு இருக்கக்கூடாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது, அதனால் வாசகர்கள் கொடுக்குறோம். அவங்க வரும்போது அவங்க முதல்ல புத்தக கடைகள் வந்து நல்லா இருக்கணுங்கிறத எல்லாருமே விரும்புவாங்க. அப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னச்சுங்க, அவங்க வந்து 4 பேர் போய் சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் நடக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு, அதை நான் செயல்படும் போது மற்றவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பாக மாறிடுது. ஸோ நீங்கள் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சேவிங்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் எந்த கட்டத்தில் வந்து அறிமுகமாகுது, எந்த நபர் மூலமாக அறிமுகமாகுது? எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து கையில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த சமயத்தில் வந்து அது வரைக்கும் நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணலை. இன்சூரன்ஸ் பண்ணறதுக்கு காரணம் வந்து பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது தேவையில்லாத அளவுக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டம் ஏதோ ஒன்று ஓடிக்கிறோம். அப்போது ஒரு கொஞ்சம் உட்காந்து யோசிக்கும்போது, ஓகே இந்த இடத்துல இது பண்ணியிருந்தா ஒரு வேலை, இது இப்படி கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து செய்கிறோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகு நம்ம செய்கிறோம். மற்றபடி எவ்வளோ நம்ம புத்தகங்கள் படிச்சிருந்தாலும், இல்லை எவ்வளோ அறிவாளிகள் நம்ம கூட வச்சுருந்தாலும், அந்த அனுபவங்கிற ஒரு அறிவாளி வந்து சொல்லும் போது நம்ம உடனடியாக அதை செய்கிறோம். அப்புறம் பொதுவாகவே வந்து வாழ்க்கையில் வந்து சின்ன வயசில் இருக்கிற ஒரு வயசு வரும், அப்புறம் நம்ம வந்து ஒரு திருமணம் வரும், அப்புறம் ஃபேமிலியாக மாறுறோம். அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு நமக்கே ஒரு பாதுகாப்பான ஒரு வளையம் தேவைப்படுதில்ல. இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் சுற்றிட்டு இருப்போம். கொஞ்சம் வந்து ஃபேமிலியான உடனே அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு இடத்த வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணுறோம். ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை அதுக்காக பண்ணுறோம், ஒரு கார் வாங்குற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், பணத்தை வந்து சேவிங்ஸில் கொஞ்சம் வைக்கிறோம், எப்போ வேணாலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. சார், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல எப்போ நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க, எந்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னால் உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட்டு, நிலம், இப்படி எல்லாருமே அவங்களுடைய இதுக்கு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அப்படி எதுவும் என்னால் சொல்ல முடியாது. என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான்.
பிஸ்னஸை டெவலப் பண்ணதே என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நான். ஏன்னா என்னுடைய எல்லா சேவிங்ஸும் பெரும்பாலும் ரொம்ப மினிமம் தவிர மீது எல்லாமே திரும்ப திரும்ப நான் பிஸ்னஸ்லேயே வந்து போடுறேன். பிஸ்னஸ் தான் டெவலப் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. அதனால் தனியாக வந்து இந்த கம்பெனியோடைய இந்த ஷேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிற மாதிரி இல்லை. என்னுடைய கம்பெனியோட ஷேரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சார் நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க. எனக்கு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க. குறிப்பாக இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? நீங்கள் முன்னாடி பண்ணல, ஒரு பர்சனல் இன்சிடென்ட் நடக்குது, அதுக்கப்புறம் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமேன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி வந்திருக்கும்ல, ஐ மீன் ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் விஷயம் இருந்திருக்கும்ல, அது எப்படி இருந்துச்சு சார்? என்ன பின்னணியிலேருந்து வரோங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வந்து ஒரு பை பர்த்தாவே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா செட்டில்டாக இருந்தால் வச்சுங்களேன், அதெல்லாம் முன்னாடி வந்துடும். அப்போ நம்ம வந்து அப்படி கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லாமல் அப்படி தெரிச்சு வரோம். முதல்ல வந்து அப்போது நம்ம கால் ஊன்றது தான் முக்கியம். அங்கே போயிட்டு கால் அடிபட்டுருமா இல்லை கை அடிபட்டுருமா அப்படிங்கிறதுலாம் முக்கியம். முதல்ல களத்தில் இறங்கி போராடி சக்ஸஸ் பண்ணி அதில் கொஞ்சம் நின்னதுக்கப்புறம் தான் ஓகே இனிமேல் தான் சேஃப்டியாக கொஞ்சம் நம்ம விளையாடணும், இனிமேல் வந்து இந்த ஆட்டமெல்லாம் ஆடக்கூடாதுன்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வரோம். இப்போ இங்கே வந்து பிஸ்னஸில் இருந்து சென்னையே புதுசு, பிஸ்னஸ் புதுசு, அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பாதுகாப்பு, சேவிங்ஸு அல்லது வந்து எல்லாமே புதுசு தான். நம்ம முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வேண்டிய காலகட்டம். அதனால் அங்கே வந்து நான் எதுவுமே யோசிக்கல. சொன்னால் கூட கேட்க மாட்டோம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு லெவல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த யோசிக்கிறோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஒரு நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்றது ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வரும், சென்னையில் வரும், இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த ஒரு பயணத்தில் பணம் இல்லாததுனால ஏதாவது விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? என்னோடய வயசு தான். பணம் இருந்திருந்தால் என்னோடய வயதில் கொஞ்சம் முன்னாடியே சாதிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த வயசில் வந்து இதை அச்சீவ் பண்ணிக்கணும், இன்னொரு 10 வயசுக்கு முன்னாடி இதை செஞ்சுருப்பேன் நான். அதனால் ரொம்ப முக்கியம் வயது. சில நேரத்தில் யோசிப்பேன், நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்கணுமே அப்படின்னா, அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு பணம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஆனால் அதுக்காக பணம் இருந்திருந்தால் இதை செய்யாமல் இருந்துக்க மாட்டோம். இதை தான் செஞ்சுருப்போம் நம்மளோட மைண்ட் தாட் அதுதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேமித்து சிறுக உழைத்து அதன் மூலமாக பெருக்கி அதன் மூலமாக இந்த ஒரு இடத்த வந்து அடையும்போது ஒரு வேளை பணம் இருந்திருந்தால் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருப்போம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகிருப்போம், இன்னும் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸாக பண்ணியிருப்போம். அதே பிஸ்னஸாக இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்போம். ஏன்னா இப்போ வந்து வாசிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் லிமிட்டட் கிடையாது. அது எவ்வளோ வேணாலும் பெருக்கலாம், இதுதான் லிமிட் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுடைய அந்த ஜேர்னியில் ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ எங்களோட ஸ்டாஃப் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, அந்த மிஸ்டேக். என்னுடைய ஸ்டாஃப் வந்து ஒரு பெண், ஒரு சின்ன பெண்ணாக தான் இருப்பாங்க. ரொம்ப சின்ன பெண், ஒல்லியான ஒரு பெண். ஏன் ஒல்லியாக்குன்னு சொல்கிறோன்னா எல்லாமே மனநிலை சார்ந்தது, உருவம் சார்ந்தது. உருவத்தை வச்சு நம்ம சில கால்குலேஷன் போடுவோம். ரொம்ப சின்ன பொண்ணு குழந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சில நம்பி விட்டுட்டோம். நம்ம அதனால் அக்கௌண்ட்ஸ் பார்த்தது ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுக்கிற காலகட்டங்கள், ஓடி வேலை செய்கிறோம், நிற்க நேரம் இல்லை, அப்படி அங்கே போகணும் இங்கே போகணும், ஆட்கள் குறைவான ஆட்கள், நம்ம தான் வேலை செய்யணுங்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த அக்கௌண்ட்ஸில் வந்து அந்த பொண்ணை விடுறோம். அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 lakhs வந்து எடுத்துருது. அது ஒரு 7 lakhs அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தக கடையில் வந்து 7 lakhsங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பணம். ஆனால் அது எனக்கு தெரியல. ஒரு 7 lakhs அப்படிங்கிறது அன்றைக்கி பெரிய பணம், என்றைக்கும் பெரிய பணம். பட் இருந்தாலும் வளர்கிற காலத்தில் இன்னும் பெரிய பணம். அப்போ வந்து அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் வந்து நெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ தான் வருது. நான் வந்து பெரும்பாலும் வந்து செக்கு தான் கொடுத்துருந்தோம். நெட் ட்ரான்ஸ்ஃபர் வந்தவுடனே நெட் ட்ரான்ஸ்ஃபருக்கு மாறும். அந்த ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, நெட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் கற்றுக்கிறாங்க, பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதிப்பகத்துக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் தான் முக்கியம். அக்கௌண்ட் நம்பர் தான் முக்கியம், ஐஎஃப்எஸ் கோட் தான் முக்கியம், நேம் முக்கியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு புத்தக கடைக்கு இப்போ எங்களுடைய பதிப்பகத்திலேருந்து காலச்சுவடு பதிப்பகத்துக்கு ஒரு 10,000 ரூபா அனுப்பணும்னா நான் சொல்லிவிடுவேன், அந்த பதிப்பகத்துக்கு 10,000 ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிடும். நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு தெரியல. பொதுவாக வந்து அனுப்பும்போது ஒரு எஸ்எம்எஸ், ஆன் டிரான்சிட்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும் முன்னாடி, அப்புறம் செட்டில்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும், சம்திங் ஒரு 4-5 எஸ்எம்எஸ் வரும் ஒரே ஒரு அமௌண்ட்டுக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 10,000 ரூபாய் அந்த கம்பெனிக்கு அனுப்பிட்டு இமீடியட்டாக இவங்களுடைய பெயர், இவங்க ஒரு ஆன்லைன் இவங்க ஸ்டாப்புங்கிறனால இவங்க பேர் இருக்குல்ல, அந்த இவங்களோட பெயர் மட்டும் நீக்கிட்டு அந்த காலேஜ் ஒன்று பேரை போட்டுருவாங்க. அடுத்த செகண்ட் இன்னொரு 10,000 ரூபா அனுப்புவாங்க. நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே 10,000 போனது அதோட எஸ்எம்எஸ் நினைப்போம், நம்ம நம்பரை செக் பண்ண மாட்டோம். தொடர்ச்சியாக 10,000 20,000 30,000 சொல்லிட்டு பெரிய தொகையாக போயிட்டு ஒரு முறை எனக்கு டவுட் வந்து கேட்கும் போதும் அது ஒரு நல்ல காரணம் தான். அப்போவே நான் உள்ளே போய் உட்காந்து பார்க்கல, அது என்னுடைய மிஸ்டேக்.
நான் வந்து செக் பண்ணணும் ஆக்சுவலாக பண்ணலை. ஏன்னா இல்லை சார் நான் பணம் அனுப்பும்போது பவர் கட் ஆகிடுச்சு, அதனால் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, அது டபுள் என்ட்ரி. நான் ஒரு முறை டபுள் என்ட்ரி ஆகுது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அந்த கம்பெனியில் ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஒரு டபுள் என்ட்ரியாக பணம் 2 முறை வந்துருச்சு, ஒரு முறை திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மந்த்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லும்போது இல்லையே வரலைங்கிறாங்க. அது வந்து 1 இயர் கழித்து நம்ம அந்த அக்கௌண்ட் செக் பண்ணும்போது இயர் எண்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை நமக்கு தெரிய வருது. அதுக்குள்ளே இந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என்னென்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து நமக்கு அக்கௌண்ட் நேம் வந்து முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ஏதோ ஒரு கம்பெனி பேரை போட்டு 10,000 அனுப்பிட்டு உடனடியாக இவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டில் அந்த கம்பெனி பேரை போட்டு இன்னொரு 10,000 இவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது இப்படி போன பைசா. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டோம், கம்ப்ளைண்ட் பண்ணி பிரித்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது ஒரு நான் வந்து ஏமாந்த ஒரு இடம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிட்டு ஏமாந்த இடம் இது. சரி, இப்போது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வந்து ஒரு கருத்து இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் எப்போவுமே என்னென்னா 60 வயசுக்கு பிறகு 50 தாண்டின உடனே ஒரு சின்ன ஃபீல் வரும். ஒரு 60 தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான நாட்கள் ஓய்வில் இருக்கும். நீங்கள் ஓய்வில் வந்து உங்களுடைய கடந்த காலங்கள் தான் சிந்தனையாகும். அந்த கடந்த காலங்கள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, நிறைவாக இருக்குதுன்னு சொன்னாவே அது வந்து ஃப்ரீடம் ஃபஸ்ட்டு. ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது என்ன, அன்றைய தேவைகள் மிக குறைவு, அந்த தேவைகளுக்கு தகுந்த போதும். பெரிய அளவில் நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கோடியாக சேர்த்துருப்பீங்க, பல கோடி சேர்த்துருப்பீங்க, பல வீடுகள் கட்டியிருப்பீங்க, பல இது. ஆனால் நீங்கள் அந்த 60+, 70+, ஒரு வேலை 80+, அதிர்ஷ்டகரமாக 90+ எல்லாமே நடக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து உங்களுக்கு நிரந்தரம் இல்லைங்கிறது எவ்வளவுதான் நம்ம படிச்சிருந்தாலும் அங்கே போகும்போது அப்பட்டமாக தெரியும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக தெரியாது. நிம்மதியாக இருக்கிறோமா, பசங்களோட நிம்மதியாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்கிட்டா போதும்னு தோணுது. நீங்கள் ஆனால் அதுக்காக இப்போ சம்பாதிக்கூடாதுலாம் சொல்லலை, சம்பாதிக்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து ஒரு ஃப்ரீடம்ங்கிறது வந்து அதுதான் நீங்கள் வச்சுக்கிறதுல ஃப்ரீடம். சார், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்த வேல்யூபிளாக நினைக்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வேல்யூபிளாக தெரியல. பட் சில விஷயங்கள் வேல்யூபிளான விஷயங்கள் இருக்கு, ஆனால் அவங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கா? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ட்ரையாக பார்த்தா வச்சுங்களேன், பணம் தான் பெருசாக தெரியும். ஆனால் பணம்லாம் இங்கே மேட்ரே கிடையாதுங்க. திரும்ப நம்ம வந்து அதில் நம்ம நிற்கிறோம். இது வந்து அதுக்கான புறம்ங்கிறனால என்னன்னு தெரியல. பணம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு அன்பு, பாசம், நண்பர்கள் இப்படி தான் நீங்கள் கொண்டாட்டமாக தான் பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப பணமாக பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு கட்டத்தில் யாருமே இல்லாமல் போகும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் போகும். சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, என்ன அவங்க எவ்வளோ சம்பாதிச்சு என்ன பண்ணாங்க கடைசியில் அப்படின்னு சொல்லும் போது இல்லை, அந்த மாதிரி மனிதர்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம். மனிதர்கள் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம கிட்ட நெருங்க மாட்டாங்க. யாருமே சரி, அது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக இன்னொரு மனிதர்கள்ட்ட நெருங்க மாட்டாங்க. அந்த மனிதர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்க, ஒரு அன்பு, ஒரு ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும்தான் கொஞ்சமாச்சும் இருக்காங்க. ஒரு காப்பி குடிக்க 2 பேரும் சேர்ந்து காப்பி குடிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு சொல்லிடலாம் தான், ஆனால் அதை எப்படி குடிக்க முடியாதுல்ல. அதுக்குள்ளே ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது மாதிரியான நண்பர்கள் சேர்த்துட்டா வச்சுக்கலையே, அதை விட சிறந்த பணம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு வந்திருக்கீங்க, நீங்களும் வந்து டெவலப் ஆகிருக்கீங்க. ரொம்ப பிடிச்சி இதுக்கப்புறம், அதாவது உங்ககிட்ட வந்து நீங்கள் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆன அப்புறம் ரொம்ப பிடிச்சி நான் எனக்காக வாங்கிக்கிட்ட பொருள் அப்படின்னு எதாவது இருக்கா? கார் தான். ஏன்னா அது ரொம்ப தேவையாக இருந்துச்சு, பணம் கூட இருந்துச்சு, ஆனால் வாங்க முடியாது. அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் ஒரு சில லட்சங்களை கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதுக்கு பதிலாக இதை பண்ணலாமேன்னு தோணும். அப்புறம் ஒரு இடத்துல முடிவு எடுத்தேன், சரி இனி நமக்கு பைக்கெல்லாம் சரி வராது. பைக்கில் வந்து 3 பேர் போகிற அளவுக்கு ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போவோம், கூட ஒய்ஃப் வருவாங்க. அப்புறம் ஒரு குழந்தை வரும்போது சின்ன குழந்தைகளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, பெருசாக தெரியாது. அப்புறம் அந்த குழந்தையும் பெருசானதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன இருக்கிறோம்ல, அப்போ தான் வந்து நம்ம கார் கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிற ஒரு வாங்குறது பிரச்சனை கிடையாது. ஆனால் எதுக்காக வாங்குகிறோம், எந்த சூழலில் வாங்குறோங்க தானே முக்கியம். அப்போ அந்த நெருக்கடி வர வரைக்கும் நாங்கள் அதை தள்ளி போட்டு வச்சுருந்து ஒரு கட்டத்தில் வந்து பிளான், நாளைக்கு கார் வாங்குகிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் உடனடியாக போயிட்டு கார் வாங்கி புக் பண்ணுங்க. சார், இன்றைக்கி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்களோட அனுபவங்களை வந்து ஆடியன்ஸ்க்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இது ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற அளவுக்கு நான் அதை எடுத்துக்கல, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.